வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 4 பிரளயம் அத்தியாயம் 32 ராகவன் துயரம். கல்கத்தாவுக்கு சௌந்தரராகவன் போன அன்றைக்கு அங்கே சுதந்திர திருநாள் குதூகலமாக கொண்டாடப்படுவதை கண்டான். இந்துக்களும் முஸ்லிம்களும் கட்டி தழுவிக்கொள்வதை பார்த்தான். இந்துக்களும் முஸ்லிம்களும் ஏகோபித்து ஒரே குரலில் ஜெய் ஹிந்த் என்றும் வந்தே மாதரம் என்றும் ஹிந்து முஸ்லிம் ஏக் ஹோ என்றும் கோஷமிடுவதை கேட்டான். சென்ற வருஷத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒருவரையொருவர் கொன்று இரத்த வெள்ளம் பெருகிய அதே கல்கத்தாவில்தானா இதெல்லாம் நடைபெறுகிறது என்று அதிசயித்தான். இனி இந்தியாவுக்கு அதிர்ஷ்ட காலம்தான் என்று தீர்மானித்துக் கொண்டான். அமரநாதனின் வீட்டில் சென்ற வருஷம் விட்டுவிட்டு போன தன் உத்தியோக சம்பந்தமான தஸ்தாவேஜுகளை வாங்கிக் கொண்டு புறப்பட்டான். திரும்ப டில்லிக்கு வந்தபோது பஞ்சாபில் தீப்பிடித்து எரியும் விஷயம் தெரிய வந்தது. ஸ்ரீமதி பாமா அவனை தேடி கண்டுபிடித்து பஞ்சாபில் நடப்பதை பற்றியெல்லாம் சொன்னாள். அத்துடன் தான் ஹவுஷங்காபாத் சென்றிருந்ததையும் தன்னுடன் வந்துவிடும்படி சீதாவை அழைத்ததையும் அவள் வர மறுத்ததையும் பற்றி கூறினாள். சௌந்தர ராகவனுக்கு சீதாவின் பேரில் சிறிது கோபமாகத்தான் இருந்தது. பாமாவுடன் அவளும் புறப்பட்டு வந்திருந்தால் எவ்வளவு சௌகரியமாக போயிருக்கும் என்று எண்ணினான். ஆனாலும் அதை பற்றி நினைத்து கொண்டிருப்பதில் பயனில்லை. எப்படியாவது சீதாவையும் குழந்தை வசந்தியையும் காப்பாற்றியாக வேண்டும். புலியின் குகைக்குள் நுழைவது போலவும் தீப்பிடித்து எரியும் பஞ்சாலைக்குள் பிரவேசிப்பது போலவும் பாம்பு புற்றுக்குள் கையை விடுவது போலவும் பஞ்சாபுக்குள் சென்றாக வேண்டும். பாமாவின் தைரியமும் சாமர்த்தியமும் பலருடன் சரளமாக பழகும் இயல்பும் இச்சமயம் ராகவனுக்கு மிக்க உதவியாயிருந்தன. பாமாவின் பேரில் அவனுக்கு ஏற்கனவே இருந்த அருவருப்பெல்லாம் இப்போது மாறிவிட்டது. பெண்கள் என்றால் இப்படித்தான் தைரியமாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. 2 பேரும் ஆகாச விமானத்தில் இடம் பிடித்து கொண்டு லாகூர் போய் சேர்ந்தார்கள். நல்ல வேளையாக லாகூரில் இன்னும் அவர்களுடைய கம்பெனியின் கிளை வேலை செய்து கொண்டிருந்தது. கம்பெனி உத்தியோகஸ்தன் என்ற முறையில் சௌந்தரராகவன் லாகூருக்கு பிரயாண அனுமதி சீட்டு பெறுவது சாத்தியமாயிற்று. லாகூரில் ஒரு பகுதி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. தெருக்கள் எல்லாம் குத்தும் கொலையும் பிணக்காடுமாயிருந்தன. பஞ்சாபின் உள் பிரதேசங்களில் நிலைமை இன்னும் பயங்கரம் என்று சொன்னார்கள். அதிர்ஷ்டவசமாக சௌந்தர ராகவனையும் பாமாவையும் நடை உடை பாவனைகளை கொண்டு ஹிந்து மதத்தினர் என்று உடனே தெரிந்து கொள்ளுதல் கஷ்டமாயிருந்தது. ஆங்கிலோ இந்தியர்கள் என்றோ பார்சிகள் என்றோ அவர்களை கருதும்படி இருந்தது. ஆகையால் உள்நாட்டில் அவர்கள் பிரயாணம் செய்வதில் அவ்வளவு அபாயம் இல்லை என்பதாக தெரிந்து கொண்டார்கள். ஆங்கிலேய உத்தியோகஸ்தர்களின் தயவினால் ஒரு ஜீப் வண்டி சம்பாதித்து கொண்டு பிரயாணமானார்கள். வழியெல்லாம் அவர்கள் பார்த்த காட்சிகள் அவர்களுக்கு சீதாவின் கதியை பற்றி கவலையும் பயத்தையும் உண்டாக்கின. ஆயினும் எப்படியோ கடைசியில் ஹவுஷங்காபாத் போய் சேர்ந்தார்கள். அவர்கள் போய் சேர்ந்த சமயம் அந்த ஊரில் படுகொலைக்கு தப்பி பிழைத்தவர்கள் எல்லாரையும் ஓரிடத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்புக்கு சீக்கிய சோல்ஜர்கள் வந்ததும் தப்பி பிழைத்தவர்களின் பிரயாணம் தொடங்குவதாய் இருந்தது. அதிகாரிகளின் அனுமதியுடன் சௌந்தர ராகவனும் பாமாவும் அந்த கூட்டத்துக்குள் புகுந்து தேடி தேடி பார்த்தார்கள். சீதாவையாவது குழந்தையையாவது காணவில்லை. பிறகு துணிச்சலாக ஊருக்குள்ளேயே புகுந்தார்கள். சௌந்தர ராகவன் குடியிருந்த வீட்டை நோக்கி சென்றார்கள். வீடு இருந்த இடத்தில் இடிந்து கரியுண்ட சில குட்டிச்சுவர்களும் கல்லும் கரியும் சாம்பலும் கலந்த கும்பல்களும் கிடந்தன. சில இடங்களில் இருந்து இன்னும் லேசாக புகை வந்து கொண்டிருந்தது. ராகவன் அவனுடைய வாழ்நாளிலே என்றும் இல்லாத விதமாக அன்றைக்கு அங்கேயே உட்கார்ந்து விம்மி விம்மி அழுதான். பாமாவும் அவனுடன் சேர்ந்து ஓவென்று கதறினாள். இதற்குள்ளே அந்த வேடிக்கையை பார்ப்பதற்கு ஜனக்கூட்டம் சேரத் தொடங்கியது. பின்னோடு வந்திருந்து போலீஸ் அதிகாரி அவர்களை அங்கிருந்து புறப்படும்படி வற்புறுத்தினார். கிளம்புகிற சமயத்தில் ஒரு பையன் அவர்களை நெருங்கி வந்தான். அவனை முன்னர் பார்த்திருந்த ஞாபகம் ராகவனுக்கு இருந்தது. அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில்
கோவேறு கழுதை வண்டியுடன் அவன் ராகவனை பார்த்து, சாகிப், ஒரு சமாச்சாரம் சொல்ல வேண்டும் என்றான். அவனை ஜீப் வண்டியில் ஏறிக்கொள்ளச் சொன்னான் ராகவன். வண்டி புறப்பட்ட பிறகு என்ன விஷயம் என்று கேட்டான். அந்த வீட்டில் இருந்த அம்மாள் சாகவில்லை என்றும், அவளை ஒரு முஸ்லிம் கிழவர் அழைத்து கொண்டு போனதாகவும், தன்னுடைய வண்டியில் ஏறிக்கொண்டுதான் அவர்கள் போனதாகவும் பையன் கூறினான். குழந்தையை பற்றி யாதொரு தகவலும் தெரியாது என்று சொன்னான். இரவெல்லாம் அவர்கள் பிரயாணம் செய்து விடியும் சமயத்தில் ஒரு பாறைக்கு பின்னால் தங்கினார்கள் என்பதையும் சொல்லி அந்த இடத்தை காட்ட முடியும் என்றும் கூறினான். அந்த பையனையும் ஜீப் வண்டியில் அழைத்து கொண்டு போனார்கள். பையன் காட்டிய இடத்தில் கட்டை வண்டியின் சக்கரச் சுவடுகள் தெரிந்தன. அது மட்டுமல்லாமல் சீதா வழக்கமாக அணியும் கண்ணாடி வளையல் ஒன்று அங்கே உடைந்து கிடந்தது. அதை பார்த்ததும் ராகவனுடைய துயரம் பன்மடங்கு ஆயிற்று. துயரம் விரைவில் கோபமாக மாறியது. யாரோ ஒரு முஸ்லிம் கிழவர் சீதாவை கொண்டு போய்விட்டதாக எண்ணினான். அவளை எங்கே கொண்டு போய் விற்கப் போகிறானோ அல்லது என்ன செய்யப் போகிறானோ? அதை காட்டிலும் சீதா செத்து போயிருந்தால், எரிந்து போன வீட்டிலேயே இருந்து மாண்டிருந்தால் எவ்வளவோ நன்றாயிருக்குமே. சீதாவுக்கு நேரக்கூடிய கதியை நினைக்க நினைக்க ராகவனுக்கு கோபம் பொங்கி வந்தது. இதற்கு யார் பேரிலாவது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று ஆத்திரம் பொங்கியது. பையனை இறக்கிவிட்டுவிட்டு ராகவனும் பாமாவும் ஜீப் வண்டியை ஓட்டிக்கொண்டு விரைந்து சென்றார்கள். வழியில் எங்கேயாவது ஒரு முஸ்லிம் தனியே போவதைக் கண்டால் அவனை ராகவன் கைத்துப்பாக்கியால் சுட்டுவிட்டு போனான். இதை பாமா தடுக்க பார்த்தும் பயன்படவில்லை. வழியில் ஒரு ஊரில் அவர்கள் ராத்திரி தங்கும்படி நேர்ந்தது. தங்கிய வீடு ஒரு பிரபல ஹிந்து வக்கீலின் வீடு. ஏற்கனவே கம்பெனி உத்தியோக சம்பந்தமாக அவருடன் சௌந்தரராகவனுக்கு பழக்கம் ஏற்பட்டிருந்தது. அந்த ஊரில் இந்துக்கள் அதிகமாதலால் அதுவரை அபாயம் ஏற்படவில்லை. ஆனால் எந்த நிமிஷம் அபாயம் வருமோ என்று எதிர்பார்த்து தயாராயிருந்தார்கள். ராகவன் அவருடைய வீட்டில் தங்கிய இரவு ஒரு செய்தி வந்தது. ஒரு ஹிந்து பெண்ணுக்கு முஸ்லிம் ஸ்திரீகள் அணியும் பர்தா உடையை போட்டு ஒரு முஸ்லிம் கிழவன் ஜீப் வண்டியில் வைத்து அழைத்து போகிறான் என்பது அந்த செய்தி. சுற்றுப்புறங்களில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக அவர்கள் வைத்திருந்த துப்பறியும் ஒற்றர்கள் இந்த செய்தியை கொண்டு வந்தார்கள். இதை கேட்டதும் சௌந்தரராகவனுக்கு ஒருவேளை அந்த பெண் சீதாவா இருக்கலாம் என்ற சந்தேகம் உதித்தது. இல்லாவிட்டால் தான் என்ன? ஒரு ஹிந்து ஸ்திரீக்கு அபாயம் நேர்ந்திருப்பதில் என்ன பிரயோஜனம்? பழைய காலத்து ராஜபுத்திர வீரர்கள் தங்களுடைய குலப்பெண்களின் மானத்தை காப்பாற்றுவதற்காக செய்த வீர சாகச செயல்களை பற்றி கேள்விப்பட்டிருந்ததெல்லாம் ராகவனுக்கு அப்போது நினைவு வந்தது. உடனே அந்த ஜீப் வண்டி எந்த சாலையில் போகிறது என்று தெரிந்து கொண்டு அதே சாலையில் சௌந்தரராகவன் தன் வண்டியையும் விட்டான். வழியில் பல தடங்கல்கள் நேர்ந்தன. ஆயினும் முன்னால் போன வண்டியை விட்டுவிடாமல் தொடர்ந்து போனான். ஒரு இடத்தில் முன்வண்டி தப்பிப்போய்விட்டதாகவே தோன்றியது. பிறகு அது பெரிய சாலையிலிருந்து பிரிந்து குறுக்குச் சாலையில் திரும்பியிருக்க வேண்டும் என்று ஊகித்து அதே குறுக்குச் சாலையில் தானும் திரும்பினான். சிறிது நேரத்துக்கெல்லாம் சேனாப் நதிக்கரையை அடைந்தான். அங்கே ஒரு படகு ஏறக்குறைய நடு ஆற்றில் போய்கொண்டிருந்தது. அதில் ஒரு முஸ்லிம் கிழவனும் ஒரு ஹிந்து ஸ்திரீயும் இருப்பதை ராகவன் பார்த்து விட்டான். அதற்கு மேல் பார்ப்பதற்கோ யோசிப்பதற்கோ என்ன இருக்கிறது? வேறு எந்த விதத்திலும் அந்த படகை பிடிக்கவோ தடுக்கவோ முடியாது. துப்பாக்கியை எடுத்து கிழவனை குறிபார்த்து சுட்டான். குறி தவறாமல் குண்டுபட்டது. கிழவன் படகிலிருந்து சாய்ந்து தண்ணீரில் விழுந்தான். அதற்கு பிறகு நடந்ததை ராகவன் எதிர்பார்க்கவில்லை. படகிலிருந்து பெண்ணும் இன்னொரு மனிதனும் தண்ணீரில் குதித்ததைப் போல தோன்றியது. படகில் படகோட்டி மட்டுமே பாக்கியிருந்தான். ராகவனுக்கு அப்போது வெறியே பிடித்திருந்தது. அந்த படகோட்டி மனிதனையும் நோக்கி சுட்டான். படகு குண்டுபட்டு ஓட்டையாகி இருக்க வேண்டும். சிறிது நேரத்துக்கெல்லாம் படகு கவிழ்ந்துவிட்டது. இந்த சம்பவம் ராகவனுடைய கோப வெறியை தணித்தது. தான் செய்தது நியாயமோ என்னமோ என்ற ஐயம் எழுந்தது. நியாயந்தான் என்று மனத்தை உறுதி செய்து கொண்டான். ஒருவேளை படகில் இருந்தது சீதாவாக இருக்கலாமோ என்ற சிறு சந்தேகம் எழுந்தது. அப்படி இருக்க முடியாது என்றும், சீதாவாக இருந்தால் அந்த முஸ்லிம் கிழவன் நீரில் விழுந்ததைக் கண்டு அவளும் விழுந்திருக்க நியாயமில்லை என்றும் எண்ணி ஆறுதல் பெற்றான். ஒருவேளை அப்படி சீதாவா இருந்தால் என்ன?
ஒரு முஸ்லிம் வீட்டுக்கு போய் பலவந்தத்துக்கு ஆளாகி உயிர் வாழ்வதைக் காட்டிலும் அவள் நதியில் முழுகி இறப்பதே மேலல்லவா? பிறகு ராகவனும் பாமாவும் பல அபாயங்களை தாண்டி டில்லிக்கு வந்து சேர்ந்தார்கள். வந்த பிற்பாடும் ராகவனுடைய மனது கேட்கவில்லை. டில்லியில் உள்ள அகதி முகாம்களில் மட்டுமல்லாமல் பானிபத், கர்னால், குருக்ஷேத்திரம் முதலிய ஊர்களில் உள்ள அகதி முகாம்களில் எல்லாம் போய் தேடி பார்த்தான். எங்கும் சீதாவை பற்றியாவது வசந்தியை பற்றியாவது தகவல் கிடைக்கவில்லை. அவர்கள் இருவரும் இறந்து போயிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கே வரவேண்டியதா இருந்தது. ஆனால் 2 மாதத்துக்கு முன்பு சீதாவின் பெயருக்கு தாரிணியிடம் இருந்து வந்த கடிதமானது சௌந்தரராகவனுக்கு மறுபடியும் மனக்குழப்பத்தை உண்டாக்கியது. சூர்யா, இப்போது நீ எங்கே தங்கியிருக்கிறாய் என்று சௌந்தரராகவன் கேட்டான். இன்னும் ஒரு இடம் என்று நிலையாக ஏற்படவில்லை. ஏற்பட்டதும் தங்களுக்கு தெரிவிக்கிறேன். தங்களுக்கும் பாமாவுக்கும் திருமணம் நடக்கும்போது எனக்கு கட்டாயம் அழைப்பு அனுப்ப வேண்டும், மறந்துவிடக்கூடாது என்று சூர்யா கூறினான். அவனுடைய முகத்தில் வெறுப்பும் வேடிக்கையும் கலந்த குரூரமான புன்னகை காணப்பட்டது. ஆஹா, அதை பற்றி உனக்கு எப்படி தெரிந்தது சூர்யா? நாங்கள் இன்னும் யாரிடமும் சொல்லவில்லையே என்றான் ராகவன். சொல்லுவானே, ஊகித்து தெரிந்து கொள்ளக்கூடியதுதானே. பாவம், நீங்கள் எத்தனை காலம் சூன்யமாக இருக்கும் இந்த பெரிய வீட்டில் தனியாக குடியிருக்க முடியும்? ஆமப்பா, நீயாவது என்னுடைய நிலைமையை தெரிந்து அனுதாபப்படுகிறாயே. உலகத்தில் சுயநலம் அதிகமாக போய்விட்டது. பிறர் கஷ்டத்தை கவனித்து அனுதாபப்படுவாரே இல்லை. அதுவும் தியாகிகள் என்று சொல்லிக்கொள்ளும் காங்கிரஸ்காரர்கள் எவ்வளவு சுயநலம் பிடித்தவர்களாக போயிருக்கிறார்கள் தெரியுமா? அவர்களை உத்தேசித்தால் நம்முடைய மாஜி திவான் ஆதிவராகாச்சாரியார் போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவோ தேவலை என்றான் ராகவன். ஆமா, உலக இயல்பே அப்படித்தான். நல்லவர்கள் கெட்டவர்களாவார்கள், கெட்டவர்கள் நல்லவர்களாவார்கள். தியாகிகள் சுயநலத்தை மேற்கொள்வார்கள், சுயநலம் பிடித்தவர்கள் பரோபகாரிகள் ஆவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் காந்தி மகான் ஒருவர் மட்டும் மாறாமல் இருந்து கொண்டு திண்டாடுகிறார். ஆம், உன்னுடைய காந்தி மகானை நீதான் புகழ வேண்டும். காந்தி செய்கிற அநியாயத்தை எங்களால் பொறுக்க முடியவில்லை. அவர் எதற்காக இந்த புதுடில்லியில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று தோன்றுகிறது. கோபமாய் கூட இருக்கிறது. இவ்வளவு அகதிகளையும் இவர்கள் படுகிற துயரங்களையும் பார்த்துவிட்டு பாகிஸ்தானுக்கு பரிந்து பேச எப்படித்தான் மகாத்மாவுக்கு மனது வருகிறதோ தெரியவில்லை. பட்டினி கிடந்து சர்தார் பட்டேலை கட்டாயப்படுத்தி அல்லவா பாகிஸ்தானுக்கு 60 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தார். அவரை மகாத்மா என்று சொல்வதற்கே என் நாக்கு கூசுகிறது. கூசினால் சொல்ல வேண்டாமே. சொல்லாமல் இருப்பதால் மகாத்மாவுக்கு நஷ்டமில்லை, உங்களுக்கும் கஷ்டமில்லை. நாங்கள் என்னமோ சில பைத்தியக்காரர்கள், மகாத்மா எது சொன்னாலும் எது செய்தாலும் அதுவே சரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதனால் யாருக்கும் லாபமோ நஷ்டமோ இல்லை. போகட்டும், உங்கள் கல்யாணம் எப்போது என்றான் சூர்யா. அதை பற்றித்தான் தயக்கமாயிருக்கிறது சூர்யா. நான் இப்படியே என் வாழ்க்கையை நடத்த முடியாது என்பது நிச்சயம். ஆனால் சீதாவை பற்றியோ உறுதியாக ஒன்றும் தெரியவில்லை. போதாதற்கு தாரிணியின் கடிதம் வேறு என் மனத்தை அடியோடு குழப்பிவிட்டிருக்கிறது. தாரிணியின் கடிதம் இந்த விஷயத்தில் உங்கள் மனத்தை குழப்புவானேன் என்றான் சூர்யா. உன்னிடம் சொன்னால் என்ன? ஒரு மாதிரி உனக்கு முன்னமேயே தெரிந்த விஷயந்தான். தாரிணி என்னுடைய முதற்காதலி. சூர்யா, சீதாவை இழந்ததினால் எனக்கேற்பட்ட மனத்துயரத்தை மாற்றக்கூடியவள் தாரிணி ஒருத்திதான். ஒருவேளை உனக்கு இந்த விஷயத்தில் ஆட்சேபனை இருக்கக்கூடும். ஆனாலும் நீ இதில் தலையிடாமல் இருந்தால் நல்லது என்றான் ராகவன். மன்னிக்க வேண்டும் ராகவன், நான் அப்படியெல்லாம் பிறர் காரியத்தில் தலையிடுகிறவன் அல்ல. ஒரு தடவை பிறர் காரியத்தில் தலையிட்டுவிட்டு அதன் பலன்களை இன்று வரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். போதும் போதும் என்றாகிவிட்டது. சீதா செத்து போயிருந்து ஒரு வேளை ஆவி வடிவத்தில் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்தால் நீங்களும் தாரிணியும் கல்யாணம் செய்து கொள்வதை பார்த்து ஆனந்தமடைவாள். உங்கள் கல்யாணத்துக்கு வந்திருந்து சீதா ஆசி கூட கூறுவாள் என்றான் சூர்யா. அத்தியாயம் 32 ராகவன் துயரம் நிறைவுற்றது. அன்பான நேயர்களே,
இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.